யூடியூப் நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் குமார். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, அடோப் ஃபோட்டோஷாப் CS5 எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் எப்படி கிராக் பண்ணுறது அப்படின்றத பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம டுட்டோரியலுக்கு போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. நம்ம வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணுறத ஃபஸ்ட்டாக பார்க்கணுன்னா பக்கத்தில் பெல் சிம்பிள் வரும், அதையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க டுட்டோரியலுக்கு போகலாம். முதல்ல நம்ம சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணிக்கணும். அதுக்கான லிங்க் நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிங்க. நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா செட்டப்புன்னு இருக்குது. இந்த செட்டப்பை கிளிக் பண்ணிக்கிங்க. இந்த மாதிரி கேட்கும். இது இங்கிலீஷ் இன்டர்நேஷ்னல் கொடுத்துட்டு அக்செப்ட் கொடுங்க. சீரியல் ப்ரொவைட் யுவர் சீரியல் நம்பர் கேட்கும். இது விட்டு கீழே இன்ஸ்டால் திஸ் ப்ராடக்ட் ஆஸ் எ ட்ரையல் இது கிளிக் பண்ணிவிட்டு இங்கே உங்கள் லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. இந்த மாதிரி கேட்கும். இப்போ இதில் இன்ஸ்டால் கொடுங்க. இங்கே எஸ்ஆர்னு கேட்கும். எஸ்ஸை கொடுங்க. இதில் 2 இருக்குது. அதாவது 32 பிட் 64 பிட். உங்கள் சிஸ்டம் என்ன பிட்டுன்றதை பார்த்து போட்டுக்குங்க. இப்போ இந்த 64 பிட்டுன்றதுனால நான் 64 போட்டுக்க போகிறேன். சி ப்ரோக்ராம் ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் ப்ரோக்ராம் ஃபைல்ஸ், இதில் அடாப், இங்கே அடாப் ஃபோட்டோஷாப் CS5. இப்போ என்ன பண்ணுறீங்க, இந்த கிராக் ஓப்பன் பண்ணிங்கன்னா இதில் ஒரு ஃபைல் ஒன்று இருக்கும். அந்த ஃபைலை அப்படியே எடுத்து இதுக்குள்ளே போட்டுருங்க. மூவ் அண்ட் ரீப்ளேஸ் கிளிக் பண்ணுங்கள். கண்டினியூ கொடுங்க. இப்போ உங்களோட சாஃப்ட்வேர் கிராக் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் ஃபோட்டோஷாப்பை ஓப்பன் பண்ணுங்கள். ரெஜிஸ்டர் ஆகிடுச்சா இல்லையான்றது தெரிஞ்சதுக்காக போர்ட்டில் போய்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் வெர்ஷன் ரெஜிஸ்டர் ஆகிருக்கும். அவ்வளோதான். மேலும் புது வீடியோக்களோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வரைக்கும் சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோ கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோஸ்லாம் ஃபஸ்ட்டாக பார்க்கணுன்னா பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க.